தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இருந்திருப்பவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் மரியாதைக்குரிய விக்கி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார், கரூர் கூட்டு நெரிசல் விவகாரம், அந்த வழக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் பிறகு சிபிஐக்கு மாற்றத்தை நாம் பார்த்தோம். சிபிஐ விஜய் அவர்களை 2 முறை டெல்லிக்கு வரவழைத்து விசாரணை மேற்கொண்டது. நிர்வாகிகள், அதிகாரிகள் எல்லா மட்டத்திலும் விசாரணை மேற்கொண்டது. சுப்ரீம் கோர்ட்ல இன்னைக்கு சிபிஐ தங்களோட அறிக்கையை சமர்ப்பிக்கிறாங்க. பெரும் எதிர்பார்ப்பு. அந்த குற்றப்பத்திரிகையில் விஜய் அவர்கள் பெயர் சேர்க்கப்படுமா, அந்த குற்றப்பத்திரிகையை அவர்கள் தாக்கல் செய்வார்களா அல்லது மேலும் இழுத்தடிப்பார்களா, அரசியல் ரீதியாக பல காரணங்கள் சொல்லப்படுகிறது. பாஜக கட்டுப்பாட்டிற்கு விஜய் போய்விட்டார் அப்படின்ற பல விமர்சனங்கள் இந்த சிபிஐ விசாரணை சம்பந்தமாக கருத்துக்கள் சொல்லப்படுகிறது. எப்படி பாக்குறீங்க? சுப்ரீம் கோர்ட் இப்போ அறிக்கை இல்லை, அது சிபிஐக்கு போனதுமே அது முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். அது பாஜகவுக்கு எதிராக விஜய் பேச மாட்டார் அப்படிங்கிறது நிச்சயமா நமக்கெல்லாம் அன்னைக்கே தெரிஞ்ச விஷயம் தான். அது போல தான் ஒரு விஷயங்களும் நடந்தது. எஸ்ஏஆர் குறித்தான விஷயத்த பேசினாரு. அதில் கொண்டு வந்த பாஜகவை பற்றி எதுவுமே பேசாமல் எஸ்ஏஆரை பற்றி பேசினார். ஏதோ மாநில கட்சி தான் அதை நடைமுறைப்படுத்தின மாதிரியும் பேசினார். ஜான்குமாருக்கு போய் பாண்டிச்சேரியில் போய் அவருக்கு அமைச்சராக்கி அவருக்கு இலாக்கா ஒதுக்கலைங்கிறாரு. ஜான்குமார் யாருன்னா பாஜகவோட எம்எல்ஏ. அப்போ ஜான்குமாருக்கு போய் இலாக்கா ஒதுக்கணும்னு பேச வேண்டிய தேவையில்லை. ஸோ அப்போ தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கும் விஜயோட செயல்பாடுகள். திருப்பரங்குன்றத்தில் ஏதாவது ஒரு நிலைப்பாடு எடுக்கணும். ஸோ அப்போ அந்த நிலைப்பாடை எடுக்காமல் ஒன்று பாஜக ஆதரவு நிலைப்பாடு எடுக்கணும், இல்லை பாஜக எதிர்ப்பு நிலைப்பாடு எடுக்கணும். அப்போ 2 பக்கம் பேசாமல் இருக்கிறாருன்னா அப்போ நிச்சயமாக இவர் மாட்டிக்கிட்டாரு. ஸோ இவரை பயன்படுத்த பாஜக தொடங்கிட்டு அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ அது ஒரு விஷயமா இருக்கட்டும், ஜனநாயகன் படமாக இருக்கட்டும், அடுத்தடுத்து அதுக்கான விஷயங்கள் நகர்ந்து கொண்டே போகுது. அந்த பார்கெனுக்கு உள்ள ஒத்துக்கிற மாதிரி இருந்ததுன்னா விஜய் பெயர் இடம்பெறாது அந்த அறிக்கையில். அது நிச்சயமாக விஜய்க்கு சாதகமாக கூட இருக்கலாம், எதிர்பாராத விபத்துன்னு கூட நீங்கள் சொல்லலாம். ஸோ அதெல்லாம் இன்றைக்கி நம்ம அதை பல நேரங்களில் பார்த்துட்டா ஜட்ஜ்மெண்ட்டை விமர்சனம் பண்ணால் அது ஒரு குற்றமாக போயிடும். ஸோ அதெல்லாம் நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி பாபர் மசூதி இடிப்பு வழக்கில் தீர்ப்பு கொடுத்தவர்கள்லாம் இன்றைக்கி என்ன கவர்னர் ஆனார்களா, என்ன ஆனார்கள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அப்போ இன்றைக்கி ஆளுகிற ஒன்றிய பாஜக அரசு தொடர்ந்து இந்த இடி, சிபிஐ, இந்த மாதிரியான ஐடி எல்லா அமைப்புகளையும் பயன்படுத்தி இப்போ தேர்தல் ஆணையத்தையும் பயன்படுத்த தொடங்கிட்டுங்கிறத நம்ம பார்த்தோம் பீகார் எலெக்ஷன்லலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்குது. அதில் நிதித்துறையும் அதுக்கு வந்துட்டுங்கிறத திருப்பரங்குன்றம் நம்ம ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் பார்த்தோம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிலையை இன்னைக்கு பாஜக கொண்டு போயிட்டுருக்கு. அவங்க எந்த எல்லைக்கு வேண்டுமானாலும் வருவாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் இது ஹிந்து அதாவது பாரத் அப்படிங்கிறாங்க, அதாவது இந்து ராஷ்டிரம்ங்கிறாங்க ஆர்எஸ்எஸோட அஜெண்டா. ஸோ ஹிந்து தேசமாக இந்த நாட்டை மாற்றுவதற்கு என்ன வேலைகள் செய்ய வேண்டுமோ அதை நோக்கி அவங்க நகர்த்திட்டு இருக்காங்க. இன்னைக்கு காங்கிரஸ் 20 மாநிலங்களில் இன்னைக்கு வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ இதெல்லாம் அவங்க அதை நோக்கி நகர்ற விஷயமா தான் நம்ம பார்க்குறோம். திருப்பரங்குன்றத்தை அயோத்தியா மாற்றுவாங்கிறாங்க. அப்போ அதற்கு எதிராக விஜயோட நிலைப்பாடு என்ன? அப்போ விஜய் எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் பாஜகவுக்கு எதிராக அழுத்தமா எனக்கா அப்படிங்கிறாரு. அப்போ இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு, வெளிப்படையாக சொல்லு. அதையும் பேச முடியாத நிலை. எஸ்ஐஆரை கொண்டு வந்த பாஜகவை விமர்சி, திருப்பரங்குன்றத்தில் கொண்டு வந்த ஜட்ஜ்மெண்ட் தீர்ப்பை விமர்சி, அயோத்தியா மாத்தோன்னு சொன்னதை விமர்சி. ஏன் இதை பற்றி எல்லாம் பாஜகவை பற்றி பேசாமல் தொடர்ந்து ஒன்றிய அரசு மாநில அரசுகளுக்கான நிதி நெருக்கடியை கொடுக்குது, அதை பற்றியெல்லாம் பேசுங்க. ஏன் அதெல்லாம் பேசாமல் நான் பாஜக எதிர்ப்பு அரசியல் பேசுகிறேன் அப்படின்னா மக்கள் எப்படி ஏற்றுப்பாங்க? ஆனால் தேர்தல் சட்டமன்ற தேர்தல் தான். இங்கே மாநில அளவிலாகத்தான் நம்ம பேசணும். பிரதான இப்போ ஆளுங்கட்சியா இருக்கக்கூடியது அதிமுக. அப்போ ஸ்டாலினா இல்லை விஜயா அப்படிங்கிறது தான் இங்க ரோலே கிடையாது. இப்போ நீங்க தான் இப்போ போற இடத்துல எல்லாம் முதலமைச்சர் அவர்கள் பாஜக தான் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அவருக்கு ஒரு பொலிட்டிக்கல் அட்வான்டேஜ் தரும் அப்படின்றது அவர் நினைக்கிறாரோ என்னமோ தெரியல. அது ஒரு காரணமா சொல்றாங்க. நாங்க அப்படிலாம் டைவர்ட் பண்ண மாட்டோம். எங்களுக்கு இதை சொல்றது யாருங்கிற இதை விஜய் சொன்னாரா? இன்டர்வியூ கூட ஆஃப் த கேமரா பண்ற வரலாற்றிலே மிகப்பெரிய தலைவனாக இருக்கிற நபர் யாருன்னா விஜய் தான். இப்படிப்பட்ட ஒரு தற்குரிய தமிழ்நாட்டு அரசியல்ல, இந்திய அரசியல் வரலாறுல ஒரு அரசியல் தலைவனை இப்படி கூட பார்த்துருக்க முடியாது. இல்ல நான் ஏன் சொல்றேன்னா, ஏன்னா ஒரு தலைவன்கிற மக்களை சந்திக்க போறேங்கிற, இந்த மக்களுக்கு நல்ல ஆட்சியை கொடுக்க போறேங்கிற வீட்டுல பத்திரிகையாளர் உட்காந்துருக்கான். நீங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லா தலைவர்களும் அந்த பத்திரிகையாளர்கள் அதாவது சந்திப்பு நடத்திய கூட்டத்துல முன்னாள் முதலமைச்சர் சரி, மிகப்பெரிய அமைச்சர்களாக இருந்தாலும் சரி, தமிழக முதல்வர், துணை முதல்வர் எல்லாரும் அங்க பதிலளிக்கிறாங்க, நேரடியா சந்திக்கிறாங்க. ஆனா வீட்டுக்கு வர வச்சு வீட்டுக்குள்ளேயும் கேமரா எல்லாம் வேணாங்க, நீங்க கேளுங்க நான் பதில் சொல்றேன். எப்படி பேட்டி எடுத்தவனையே பேட்டி கொடுக்க வச்ச ஒரு தலைவன் யாருன்னா விஜயா தான் இருப்பான். அவ்வளவு தூரமா மோசமா போயிட்டோம் தமிழ்நாட்டு மக்கள். அவ்வளவு தூரமா தமிழ்நாட்டு மக்கள் அரசியல் அறிவற்று இருக்கும்.
ஸோ நீ எல்லாம் வந்து தமிழ்நாட்டு அரசியலில் என்ன பண்ண போற அப்படிங்கிற ஒரு கேள்வி. அப்போ திமுகவை நோக்கி விமர்சனம் வைக்கிற அளவுக்கு விஜய்க்கு எந்த ஒரு தகுதியும் இல்லை. ஸோ அங்கே கூட இருக்கிற நபர்கள்லாம் எப்படிப்பட்டவர்கள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அப்போ அங்கே அது ஒரு கேலி கூத்து நடக்கிற ஒரு என்ன சொல்ற ஒரு சினிமா கொட்டாய்க்குள்ளே நடக்கிற விஷயங்களை கொண்டாடுகிற ஒரு கூட்டம் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியலை மாற்ற போகிறோங்கிறாங்க. அந்த அளவுக்கு தமிழ்நாடு அரசியல் ஒன்றும் இங்கே வந்து அறிவற்ற இடமாக இல்லை. அதனால தமிழ்நாட்டு அரசியலில் மக்கள் வந்து தெளிவாக இருக்கிறாங்க. இன்னைக்கு தமிழக மக்கள் வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவித்த ஏதோ ஒரு திட்டத்தின் மூலம் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு குடும்பமும் பலன் இருக்குது. ஸோ அப்படி இருக்கிற மக்களை நீங்கள் வந்து ஏமாற்றி விடலாம் முடியாது. திரை கவர்ச்சினா இப்போ அஜித் ரசிகர் விஜய்க்கு ஓட்டு போட்டுருவாங்களா? இல்லை ரஜினியை காக்கா கழுகுன்னு பேசின ரஜினி ரசிகர்கள் விஜய்க்கு ஓட்டு போட்டுருவாங்களா? யார் ஓட்டு போட போற? நான் சொல்றேன், திரைத்துறையிலே நீ பண்ணது சாதனை என்ன? ஊழலை பற்றி பேசுறாங்க. இப்ப ஜனநாயகன் படம் 2000 ரூபாய் பிளாக்ல வித்தீங்களா? இல்லை, படமே வெள்ள பிளாக்ல விட்டுட்டு இருக்கான். யார் விற்கிறா? உன் கட்சியினோட மாவட்ட செயலாளர் தான் வித்துட்டு இருக்கான். அப்ப நீங்க இப்பயே பிளாக் டிக்கெட்ல விற்கிறியா, நாளைக்கு என்ன பண்ணுவ? ஸோ இப்போ அதான் சொல்றேன், திரைத்துறையிலே உன்னால எதுவும் பண்ண முடியல. ஈழத்தமிழர்களுக்காக நான் போராடினேன், என்ன பண்ணேன்? ஈழத்தமிழர்கள் போராட்டம் நடத்த போது 500 ரூபாய் அப்படின்னு செலுத்தினவர் தான் விஜய். அப்போ அதெல்லாம் வந்து தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் இந்த பார்த்தைம் அரசியல்வாதிகளுக்கெல்லாம் இங்கே வேலை இல்லை. இங்கே ரத்தமும் சதையுமாக மக்களோடு நிற்கணும், மக்களோடு வேர்வை சிந்தணும், ரத்தம் சிந்தணும். சிந்தனாதான் இங்கே வந்து மக்கள் அரசியலில் இடம் கொடுப்பாங்க. விஜயகாந்தையோ எம்ஜிஆரையோ நீங்கள் சொல்ல முடியாது. எம்ஜிஆர் 20 ஆண்டுகள் திமுகவில் இருந்தார். அது மேடையிலையும் சொல்லி காட்டுறாரு, இப்படிதான் சொல்லுவாங்க, எம்ஜிஆரையும் இப்படிதான் பர்சனல் அட்டாக்லாம் பண்ணாங்க. எப்போ பண்ணணும்? திமுக விட்டு விமர்சனம் வெளில போகும்போது தான் பர்சனல் அட்டாக். திமுகவில் 20 வருஷமா திமுக கரவேட்டியோட படத்தில் நடிச்சவர், திமுக கொடிய படத்துல காட்டி நடிச்சவர் எம்ஜிஆர். அப்ப திமுகவில் மிகப்பெரிய பொறுப்புல இருந்தவர் எம்ஜிஆர். சும்மா எம்ஜிஆர் வெளியில போனதை கட்சியாக இருக்கல, திமுகவை உடைத்து தான் வெளியில போய் கட்சி ஆரம்பிச்சாரு. எம்ஜிஆர் மட்டும் வெளியில போய் தனி கட்சி ஒன்றும் தொடங்கலையே, திமுகவிலிருந்து உடைத்து வெளியில போய் தான் இந்த கட்சியை தொடங்கினாரே தவிர ஏற்கனவே அரசியல் படுத்தப்பட்டவர்கள் கூட இருந்தாங்க. உங்க கூட யார் இருக்கா? விஜய்க்கு அரசியல் தெரியும். உலக புகழ்பெற்ற ஆதவர்ஜனா இருக்காரு, அதான் திருமாவளவன் கொடுத்து பேசிட்டு அடுத்த 2 மருதனுமே பல்டி அடிச்சதை பார்த்தோம்ல. யார் நீங்க? ஒண்ணு இல்ல பிளாக் டிக்கெட், இன்னொன்னு லாட்டரி டிக்கெட், அவ்வளவுதான். சிம்பிள். உங்களுடைய அரசியல் நிலைப்பாடு என்ன? எந்த இடத்துல தெளிவா பேசிருங்க. இந்த விஜயை கூட்டு ஒரே ஒரு பத்திரிகையாளர் சந்திக்க சொல்லுனா அவர் ஒரு IRS முடிச்சுட்டு வந்தவர். இல்ல சார், இப்போ தேர்தலும் நெருங்கிட்டு இருக்கு. அவர் பிரச்சாரத்துக்கு போனார்னா இப்போ மேபி ஏடிஎம்கே இன்னும் வந்து ஏடிஎம்கே நம்ம ஓட் பேங்கை வந்து அடி வாங்குமா? வருவாரா? 3 ஆண்டுகள் கட்சி ஆரம்பிச்சாயிடுச்சு. ஒரு 30 முறை வந்திருப்பாரா வெளியில? ஆண்டுக்கு 10 முறை வெளியில வருவாரா? வந்திருப்பாரா? வரல. நான் என்ன சொல்றேன், தேர்தல் களத்துல எல்லா தலைவர்களும் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்களா இல்லையா? எடப்பாடி பழனிசாமி எத்தனை தொகுதி முடிச்சிருக்காரு? தமிழக முதல்வர் எத்தனை தொகுதிகளில் பிரச்சாரம் பண்றாங்க? மண்டல வாரியான கூட்டங்கள், மகளிர் மாநாடுகள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கா இல்லையா? விஜய் கட்சி என்ன பண்ணுது? விசில் அடிச்சிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். இப்பவே விசில் எல்லாம் போயிடுச்சு, சேர்ந்துருச்சு. உங்க முதலமைச்சரே வந்து தூங்கி முடிச்சு எந்திரிச்சு கேட்டா விசில் போடுவேன் அப்படின்ற அளவுக்கு போயிட்டார்ல அவரு. அப்ப எவ்வளவு பெரிய மனவியாதியால பாதிக்கப்பட்டு இல்ல அப்ப எப்படிங்க ஒரு தமிழ்நாட்டோட முதலமைச்சர் 70 ஆண்டுகள் இந்த மண்ணை ஆண்ட கட்சி, 100 ஆண்டுகள் கண்ட இயக்கம், இந்த இயக்கத்தை பார்த்து நீங்க வந்து விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுற திமுக கிள்ளி நீ கனவுல எழுப்பி போட்டாலும் அவன் உதயசூரியன் தான் காட்டுவானே தவிர அவனுக்கு அதை தவிர வேற எதுவுமே தெரியாது. அப்ப இந்த நாட்டிற்காக ரத்தம் சிந்தி இயக்கம், நீங்க யாரு? உங்களுக்கான அடையாளம் என்ன? இந்த பாஜக என்னதான் சாதிக்க விரும்புது? இப்ப பாக்குறோம், கரூர் வழக்கு அப்படி லைவ்ல வச்சிருக்காங்க, குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யறாங்களா இல்லைன்னு விஜய் ஒரு ட்ரம்ப் கார்டா பயன்படுத்தாங்க. நீங்க சொல்ல கேட்க வர கேள்வி புரியுது. விஜய் ஒரு ட்ரம்ப் கார்டா பயன்படுத்தி, விஜய் ஒரு கிறிஸ்டியனாக இருப்பதனால கிறிஸ்துவர்களுடைய வாக்குகளும் மைனாரிட்டி சமூகத்துடைய வாக்குகளை விஜய் பிரிச்சு கொடுத்தா அது நமக்கு ஆதரவாக இருக்கும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா சிறுபான்மை மக்களின் ஆதரவு முழுமையாக அது திமுக கூட்டணிக்கு போயிடுது, திமுகவிற்கு சென்று விடுகிறது. அப்ப சிறுபான்மை ஓட்டுகளை பிரிப்பதற்கு விஜயை ஒரு ட்ரம்ப் கார்டா பயன்படுத்துறாங்க. அதை தான் அவர் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதற்கு இந்த சிபிஐ வழக்குகள், இன்னும் பல விஷயங்களை நெருக்கடி கொடுத்து அதை வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்களே தவிர முதல்ல 234 தொகுதியில வேட்பாளர் போடுவதற்கு கேண்டிடேட் சொல்லுங்க. 234 தொகுதியில பிழை இல்லாம வேட்பாளர் நாமினேஷன் போட்டுருவானான்னு கேளுங்க. எங்க BLA2க்கு என்ன வேலைன்னு தெரியாதுங்க. SAR பணிகளை நாங்கள் செய்து விட்டோம். SARல என்ன அப்ளிகேஷன் கொடுத்தா, எங்க என்ன டீட்டெயில் எழுதணும், யாராவது ஒருத்தவன் அந்த லயலா மணி கட்டிட்டு இருக்காங்க, அவனுக்கு தலைவர் படம் இப்ப வந்தா தளபதி விஜய், தேர்தலுக்கு அப்புறம் வந்தா முதல்வர் விஜய். இவன மாதிரி ஆட்கள்லாம் நீங்க எங்க இருந்து தேடி பிடிச்சாலும் கிடைக்க மாட்டாங்க. ஸோ அவ்வளவு பெரிய கோமாளிகளாக இருக்காங்க. யதார்த்த அரசியல் என்னங்கிறதே புரிஞ்சுக்க முடியல. நீங்க ஒரு தொகுதியில போட்டியிடணும்னா 2.5 லட்சம் மக்கள் வாக்களிப்பாங்க. 1 லட்சம் வாக்குகளை பெறணும். 1 லட்சம் வாக்குகளை வந்து எல்லார் வீட்லயும் ஒரு வாக்கு இருக்கு. விஜய் வெளில வாங்குறான்,
எல்லார் வீட்லயும் ஒரு விஜய் ஓட்டர் ஐடியோட வெளில வருவான். ஒரு வீட்ல ஒரு ஓட்டு போட்டா என்ன வருவேன், ஒன்றும் ஆக மாட்டேன். டெபாசிட் தான் வாங்கலாம். ஒரு வீட்ல ஒரு ஓட்டு போட்டா ஒரு தொகுதியில டெபாசிட் தான் வாங்கலாம். எப்படி வெற்றி பெறுவ? நீ தேர்தல் களத்துக்கே வரல, தேர்தல் களத்துல மக்களோடய நிக்கல. இன்னும் 50 நாள், சரியா 50 நாள், இந்த 50 நாள்ல 5 தடவை விஜய் வெளில வந்துருவாரான்னு பாருங்க. 5 தடவை எழுதி வச்சுங்க. இந்த வேலூர் கூட்டம் நாங்க இல்ல, கடைசியா எங்க ஈரோட்ல பேசினாரா, அதுக்கு முன்னாடி ஒரு பாண்டிச்சேரியில பேசினாரா, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. என்ன பண்றீங்க வீட்டுல? படம் நடிச்சு முடிச்சிட்டீங்க. ஒரு அரசியல்வாதி என்னங்க பண்ணணும்? படம் நடிச்சு முடிச்சுட்டு வீட்டுல படுத்து தூங்கிட்டு இருக்கேங்கிறாப்புல, அவ்வளவுதான். கட்சி வேலை பார்க்கல, மக்களை சந்திக்கல. ஆனா அடுத்த முதல்வர் நான் தான். இந்த துணை நடிகர் மாப்பிள்ளை அதெல்லாம் கிடையாது. திரு விஜய் அவர்களுக்கு இதுக்கு முன்னதாக முதல்ல திரு சீமான் அவர்கள் நட்பு சக்தியாக இருந்தார். அவர் தான் முதல்ல எதிர்க்க ஆரம்பிச்சாரு. இப்போ ரெண்டாவது பாக்குறோம் அதிமுக. இப்ப அண்மை காலத்துல இப்போ கடுமையான எதிர்வினை ஆட்டுறாங்க. யார ஊழல் சக்தின்ற லாட்டரி டிக்கெட் வச்சுதான் உன்னுடைய கட்சியை நடத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கடுமையான விமர்சனம், உரிமையில விமர்சனம். அடுத்த கட்ட பெரும் தலைவர்கள், அதிமுக தலைவர்கள் பேச ஆரம்பிச்சாங்க. திமுக கில்லிங் இன் சைலன்ஸ் பண்றீங்க, அவங்கள வந்து நாங்க நெக்லெக்ட் பண்றோம், அவ்வளவுதான். அது இங்க பேச வேண்டிய ஆட் இல்ல அப்படிங்கிறோம். எல்லாரும் எதிர்க்கிறீங்க ஒரு ஒற்றை நபர் அப்படின்னா, அப்ப அவர்கிட்ட ஏதோ ஸ்டஃப் இருக்கு, அவர்கிட்ட ஒரு கணிசமான வாக்கு இருக்கு, he should be a spoiler அப்படின்ற மாதிரி தானே அது வந்து தெரிய வருது. அது அப்படி கிடையாது. நான் என்ன சொல்றேன்னா, தன்னை விட பெரிய நபர்களை எதிர்த்தால் தனக்கு ஒரு அட்டென்ஷன் கிடைக்கும்னு நினைக்கக்கூடிய ஒரு எண்ணம் அது. ஸோ தனக்கு மேலே இருக்கிறவர்களை பற்றி விமர்சனம் பண்ணும்போது தனக்கான ஒரு அட்டென்ஷன் கிடைக்கும் அப்படின்னு பண்ற விதங்கள் அது. அதுக்காக எல்லாரும் முன்னாடி முடியுமா? ஒரு நாய் வந்து ஒரு சிங்கத்தை பார்த்து குலைச்சா, நாய் குலைக்குது, சிங்கம் வந்து உருமுறை வரைக்கும் அமைதியா இருக்கும். சிங்கம் உருமுச்சுன்னா நாய் அந்த இடத்துல இருக்காது. ஸோ அதனால நான் குலைக்கிற வரைக்கும் சைலண்டா இருக்கு, அப்ப எல்லாரும் என்ன எதிர்க்கிறாங்கன்னு அர்த்தம் கிடையாது. இல்ல யதார்த்தம் அப்படி நான் சொல்லல, குறைத்து மதிப்பிடணும்னு சொல்லல. கலை யதார்த்தம் அது. உங்களுக்கான டேட்டா என்ன இருக்கு? நீங்க மக்களோட ஃபீல்டுல நின்னீங்களா? நீ பல தலைவர்கள் பாருங்க. ஜெகன்மோகன் ரெட்டி எல்லாம் சாதாரணமா ஜெயிச்சல. அவங்க அப்பா மிகப்பெரிய தலைவர், இந்த நாட்டை ஆண்ட முதலமைச்சராக இருந்திருக்கிறார். ஆந்திராவில் அவர் கால்படாத இடம் கிடையாது ஜெகன்மோகன் ரெட்டி. அதுக்கு ஜெகன்மோகன் ரெட்டி அவ்வளவு தூரம் பிரச்சாரம் பண்ணதுனாலதான் வைஎஸ்ஆருக்கு பிறகு வராருன்னா அவ்வளவு தூரம் பிரச்சாரம் வேண்டியிருக்கு. ஒரு முதலமைச்சரோட பையனுக்கே அந்த நிலைமை. சும்மா இல்ல இந்த மக்களை ஏத்துக்க மாட்டாங்க. நீங்க அந்த மக்களோட நிக்கணும். அப்ப எதுவுமே பண்ணாம நான் வந்துருவேன், நான் வீட்லயே இருப்பேன், மக்கள் எல்லாம் எனக்கு ஓட்டு போட்டு என்னை ஜெயிக்க வச்சிருவாங்கன்றது. எம்ஜிஆர் படுத்து கிடந்த போது, அதாவது எம்ஜிஆர் வந்து குண்டடிப்பட்டு படுத்து இருக்கும் போது கூட பிரச்சார களத்துல வந்து அவர் ரெக்கார்ட் பண்ணி வாய்ஸ் டேப்லாம் அனுப்பி போட்டாங்க, என்ன மாதிரியான சுச்சுவேஷன்ல இருந்தாங்க. ஸோ அப்ப அதெல்லாம் வந்துதான் தேர்தலில் பிரதிபலிக்கும். நீங்க எல்லா தேர்தல் சமயத்துல என்ன சாதிக்க விரும்புது? ஒரு பக்கம் ஜனநாயகனுக்கு ஒரு நெருக்கடி, இன்னொரு பக்கம் இந்த கரூர் வழக்கு, இப்ப எல்லாம் அடுத்தடுத்து ஒரு சேர எல்லா நெருக்கடிகளும் அவருக்கு வருது இல்லையா இந்த தேர்தல் சந்திக்கக்கூடிய சமயத்துல. பாஜக என்ன நிலைநாட்ட விரும்புது? இதன் மூலியமாக என்ன அவருக்கு இல்ல, திமுகவை எப்படியாவது வீழ்த்த வேண்டும். பாஜகவோட அஜெண்டா அதுதான். ஸோ அதற்கு என்னென்ன விஷயங்களை செய்ய வேண்டுமோ சின்ன சின்ன வாய்ப்புகளை கூட நழுவிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அதுல அதிமுக சிதறி கிடந்ததை ஒன்னாக்கணும்னு நினைச்சாங்க. சிதறி எடுத்து ஒரே தட்டில் அள்ளி போட்டு சேர்த்துட்டோம்னாங்க. இதே கூட்டணி தான் ஏற்கனவே 2021 தேர்தலில் இருந்த அதே கூட்டணி தான். டிடிவி தினகரனை மட்டும் உள்ள சேர்த்துருக்காங்க. ஆனால் டிடிவி தினகரனோட வாக்கு எவ்வளோன்னு போன முறையே நம்ம பார்த்துட்டோம், 0.20. அதனால அதெல்லாம் ஏற்கனவே டைலூட் ஆகிடுது. அப்போ வேற புதுசாக ஏதாவது கட்சியாக இருக்கானா? இல்லை. பாமக 2 துண்டா இருக்கு, தேமுதிக உள்ள இல்லை, ஜான் பாண்டியன் உள்ள இருக்கா, கிருஷ்ணசாமி உள்ள இருந்தார், இப்போ கிருஷ்ணசாமி இருக்காரா? அப்போ மோடி வராருங்கிறதுக்காக அதிர்புதிரியா ஒரு கூட்டணியை காமிச்சு இருக்கு, எங்கள்கிட்ட கூட்டணின்னு காமிச்சிருக்காங்களே தவிர அது ஏற்கனவே இருந்த 2021 தேர்தலில் சந்தித்த கூட்டணி அளவுக்கான வலிமை கூட இல்லை அதிமுக பொறுத்த வரைக்கும். ஆனா ஏதோ ஒண்ணு பண்ணி விஜய் வந்து ஒரு மைனாரிட்டி ஓட்ஸை ஸ்பிளிட் பண்றதுக்காக பயன்படுத்தி எப்படியாவது நம்ம வந்து ஜெயிச்சு விடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட பாஜக தமிழக மண்ணில் அதை முயற்சி செஞ்சிட்டு இருக்கு. நிச்சயமாக அது தமிழ்நாட்டில் எடுபடாது. ஏன்னா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி அப்படிங்கிறது இங்க பாசிஸ்டுகளுக்கு எதிராக, சனாதன சக்திகளுக்கு எதிராக, குறிப்பாக மோடி என்கிற இந்த ஜனநாயகமற்ற எல்லா தேசிய இனங்களையும் ஒடுக்கணும்னு நினைக்கிற ஒரு சர்வாதிகாரிக்கு எதிரான ஒரு போராகத்தான் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி செயல்படும். அந்த கூட்டணி நிச்சயமாக வெல்லும். ஆனால் பாஜக ஆர்எஸ்எஸ்லேயே ஒரு பிரிவினர் என்ன பொதுவெளியிலேயே முன்வைக்கிறாங்க அப்படின்னா, அவர் காங்கிரஸை வந்து பார்கெனிங் பவர் ஏற்றி விடுறாரு. இப்போ இல்லைனாலும் 2029 அவருக்கு காங்கிரஸ்க்கு ஒரு பிரச்சார வீரங்கி ஆயிடுவாரு, அண்டை மாநிலங்கள்லாம் போய் பிரச்சாரம் கூட பண்ண ஆரம்பிச்சிருவாரு விஜய் அவர்கள். தாங்கச்சிக்கே பண்ணல, இதுல காங்கிரஸுக்கு போய் பண்ண போறாரா? காங்கிரஸ் அவர் தூக்கி பிடிச்சிருவாரு. எனவே அவர் இந்த தேர்தலோட அவர் வந்து இதை விட பெரிய காமெடி இல்லை. நான் என்ன சொல்றேன், தான் கட்சிக்கே வரல,
தன்னை பார்க்க வந்த 41 பேர் செத்து போயிட்டான். 10 குழந்தைங்க. அதை பார்க்க முதல்ல எனக்கு படபடப்பா இருந்தது. அந்த 10 குழந்தை பிஞ்சு முகத்தை கூட பார்க்க வரல. காங்கிரஸ் தூக்கி நிக்க பாடப்படுறா. நான் என்ன சொல்றேன், உங்க அப்பா அம்மாவும் கூட இல்ல. என்ன மாதிரியான நிலை? குடும்பத்துல என்ன மாதிரி, சொந்த குடும்பத்தையே பார்த்துக்கொள்ள முடியல. நாட்டை எப்படி பார்த்துக்க போற? வீட்டை விட்டு வெளியில வர முடியல. இந்த தெருதோறும் இருக்கிற பிரச்சனையை எப்படி பார்க்க போற? உனக்கு வெளியில என்ன நடக்குதுன்னே தெரியல. ஜான் ஆரோக்கியசாமி இல்லாம உன்னால எதுவும் பேச முடியல. ஜான் ஆரோக்கியசாமி கொடுக்குற டேட்டாவும் தான் தப்பா இருக்கு. 207 பள்ளிகளை மூடுனாங்கன்னு பாண்டிச்சேரியில் போய் தப்பான டேட்டா படிச்சுட்டு வரீங்க. அப்ப என்ன இருக்கு? அப்ப இவர் போய் காங்கிரஸை தாங்கி பிடிக்க வேண்டிய நிலை காங்கிரஸுக்கு ஏற்பட்டு அதை காங்கிரஸ் அக்செப்ட் பண்ணா அதை விட ஒரு மோசமான. இப்போ ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து டிவிக்கே கூட நம்ம கூட்டணி போகலாம், திமுக நம்மளை வந்து அவமதிக்குது பாருங்க, எத்தனை காலம் தான் நம்ம ஒட்டுண்ணியா இருக்கிறது ஒரு கட்சிக்கு, திமுக நம்மளை அழிக்குது அப்படின்ட்டு சொல்றேன். தாராளமா சொல்றேன். அப்படி உள்ள எண்ணங்கள் இருந்ததுன்னா உங்க தலைவர், தேசிய தலைவர்கிட்ட சொல்லிட்டு தாராளமா போலாம். இங்க யாரும் வந்து யாரையும் பிடிச்சி வைக்கிற எண்ணமே கிடையாது. தெளிவாக இருக்கு. திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி தெளிவா இருக்கு. எல்லோரும் வாங்க, சேர்ந்து பயணிப்போம். ஆனா நாங்க தான் முன்னாடி. அதுல வந்து இந்த நிலைப்பாடே இல்லை. அதை வந்து ஏற்கனவே அந்த செய்தி தொடர்பு தலைவர் அந்த டிகே இளங்கோன்னு சொல்லிட்டாங்க. கடந்த காலத்துல நாங்க வந்து சீட்ஸ் கம்மியா இருக்கும் போதும் ஆதரவு நிலைப்பாட்டை தான் காங்கிரஸ் கொடுத்தது, எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாம. இதே மாதிரிதான் நாங்களும் கொடுத்துருக்கோம். அப்ப அந்த அதிகார பகிர்வுங்கிற அந்த பேச்சுக்கே இடம் இல்லைங்கிறதெல்லாம் ஏற்கனவே முற்றுப்புள்ளி வச்சாச்சு. என்ன சொல்றாங்க அப்படின்னா, மாணிக்கம் தாகூர் போன்றவர்கள்லாம் இப்ப காங்கிரஸோட மாடல் பாருங்க, ஜார்க்கண்ட் போன்ற மாநிலங்கள், இன்னும் சில மாநிலங்கள் சொல்றாங்க அங்க அதிகாரங்கள் பகிரப்படுகிறது, இங்க திமுக பார்த்தோம்னா குவிக்கப்படுது அதிகாரங்கள் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நாங்க அமைச்சரவையில பங்கு பெற்றக்கூடிய இடங்கள்ல கூட நாங்க வந்து பெரிய பெரிய இலாக்காக்கள்லாம் கேட்கல, சமூக நீதி மக்கள் நலன் சார்ந்த இலாக்காக்கள் தான் நாங்க கேட்டிருக்கோம். அதே இந்த ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப திமுக ஆட்சிக்கு வருதுன்னு வச்சுப்போம், காங்கிரஸ் உங்க கூட்டணியில தொடர்ந்து திமுக ஆட்சி வருதுன்னு வச்சுப்போம், காங்கிரஸுக்கு நீங்க தமிழ் வளர்ச்சித்துறை கொடுக்கலாம், இன்னும் என்ன சின்ன சமூக நலத்துறையை கொடுக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது கொடுக்கலாம்ல. அதான் நான் இதே வீடியோவின் வாயிலாக தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் தலைவர்களாக இருக்கிற மிகப்பெரிய ஆளுமையாக இருக்கிற அண்ணன் மாணிக்கம் தாக்கூர்ட்ட நான் சொல்றது, பக்கத்துல 2 ஸ்டேட்ல இருக்கீங்க, கர்நாடகாவில் இருக்கீங்க, தெலுங்கானாவில் இருக்கீங்க. அப்படியே ரேவந்த் ரெட்டி கிட்ட ஒரு 2 இலாக்கா அந்த கூட்டணி கட்சிக்கு கொடுக்க சொல்லுங்க. அப்படியே நம்ம சித்தராமையாவுக்கு போன போட்டு ஒரு 2 இலாக்கா இல்ல ஒரு இலாக்கா கர்நாடகாவில் இருக்க முதலமைச்சர் பதவியே கொடுத்துருக்காங்க சார். யாருக்கு கொடுத்துருக்காங்க? குமாரசாமி கொடுக்கலையா முதலமைச்சர் பதவியே? அது வேற அரசியல், அது வேற அரசியல். அது வந்து அவங்களோட கூட்டணி நிலைப்பாட்டு. அன்னைக்கு வந்து அவங்க கிங் மேக்கரா கிங்கான அந்த நிலைப்பாட்டுல கொடுத்தாங்க. இன்னைக்கு கொடுக்க சொல்லுங்களேன், தனி மெஜாரிட்டி வந்த பிறகு. 2006-11 உங்களுக்கு நிபந்தனையற்ற ஆதரவு கொடுக்கலையா? அதுதான் நானும் சொல்றேன். இங்க என்ன வரலாறு இருக்கு? இப்ப ஆளுநர் ஆர் என் ரவி கேட்கிற மாதிரி தானே நீங்க கேக்குறீங்க. ஏன் தேசிய கீதம் பாடல? தேசிய கீதம் முறை என்ன, இதுநாள் வரைக்கும் கடைபிடிக்கப்பட்ட முறை என்ன அப்படிங்கிறது தான் இங்க நிலைப்பாடு. அப்ப இதனால் வரைக்கும் இந்த நிலைப்பாட்டுல தான் இருக்கிறோம். இந்த நிலைப்பாடு தான் தொடரும். அந்த பேச்சுக்கே இடம் இல்லை. அதனால்தான் தெளிவாகவே சொல்றோமே. அதை வந்து தலைவர் அவர்களும் எங்களுடைய மூத்த தலைவர்களும் செய்திகளாக அங்கங்க பேசிட்டாங்க. எங்க தலைவர்கிட்ட இருந்து பேசணும்னு எதிர்பார்க்குறீங்கன்னா உங்க தலைவரை பேச சொல்லுங்க, எங்க தலைவர் பேசுவார். ஸோ அவ்வளவுதான். இப்ப இது வந்து கூட்டணிக்குள்ள குழப்பம் ஏற்படுத்துறதுக்காக அவரே சொல்றாரு, செல்வ பிறந்தகே, இங்க சில புல்லுரிகள் உள்ள பூந்து கொண்டு RSS சங்கிகள் உள்ள பூந்து கொண்டு காங்கிரஸை கபலீகரம் செய்ய நினைக்கிறார்கள். யாரை சொல்றாரு? பிரேம் சக்கரவர்த்தி தான் சொல்றாரு, மாணிக்கம் தாக்கூர் தான் சொல்றாரு. அப்ப அவரு காங்கிரஸ் கமிட்டி தமிழ்நாடு தலைவரே சொல்றாரு, நாங்கள் சொல்ல வேண்டிய தேவையில்லை. அதனால அவங்க கட்சி பிரச்சனை அது, அதை அவங்க பேசி முடிச்சுட்டு எப்போ கூட்டணி பங்கு பேசணுமோ அப்போ வரட்டும், அதை பேசுவாங்க நிச்சயமாக. ஆனால் இதெல்லாம் வந்து திமுக பொருட்படுத்துமா? திமுகவின் தொண்டன் பொருட்படுத்துவாங்கன்னா நிச்சயமாக திமுக தொண்டனுக்கு தனி தைரியம் தில்லு எல்லாமும் இருக்கு. களத்தில் எப்படி தேர்தல் ஆணுகணும், எப்படி வெற்றி பெறணும் எல்லாமும் திமுக தொண்டனுக்கு தெரியும். ஆனால் இந்த எல்லைகள் எல்லாம் அளவு கடந்து போகும்போது நிச்சயமாக அது தொண்டர்களிடத்துல வெறுப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம். ஆனால் தலைமை இதை வந்து விரைவில் முற்றுப்புள்ளி வைப்பதற்கான முயற்சிகள்ல இருக்காங்க. நிச்சயமா சார், சமகால அரசியல் சூழ்நிலை குறித்து ரொம்ப தெளிவாக எங்கள் நேரில் உங்களோட கருத்துக்களை பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.